மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிச்சுது. அதில் ரிசல்ட் தெரிஞ்ச விஷயம் தான். ஒட்டுமொத்த வீடுமே நாமினேஷன் ஆகிருக்கு. கேப்டன் இந்த வாரம் இல்லை அப்படின்றது தான் நேற்று நைட்டே நம்ம கெஸ் பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி யார் யார் என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் நல்லா இருந்துச்சு. இந்த ஓப்பன் நாமினேஷன் ஓப்பனாக சொல்லணும்னா சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. அந்த நாமினேஷன் காரணங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். விக்ரம் ஃபஸ்ட்டு போயிட்டு திவ்யாவை நாமினேட் பண்ணுறாரு. திவ்யா வந்து ஒரு செல்ஃபிஷ் ஃப்ராடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்துக்க ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத கோழை, யூகோமேனியா அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே ஒரு பக்கம் சாண்ட்ரா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது விக்ரம், இது ரொம்ப தப்பு, இந்த ஃப்ராடு ஈகோமோனியா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்வதியும் கேள்வி கேட்குறாங்க, சாண்ட்ராவும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ரியலி ஒரு அப்ரிசியேஷன். ஏன்னா நாமினேஷனாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள்ன்றது ரொம்ப முக்கியம். நான் என் ரிவ்யூலையுமே அதான் சொன்னேன், அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்றத சொன்னேன். கரெக்ட். அதை அங்கே அப்போஸ் பண்ணி நின்ன பார்வதி சாண்ட்ராக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஓகே, இதுக்கு நடுவில் வந்து அவர் பேச விட்டுருங்க. அவன் உடனே விக்ரம், நான் தெரிஞ்சுதான் பேசுகிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி கான்சிக்வன்சஸ் நான் பேஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன்ற மாதிரி. ஆனால் விக்ரம், உங்களுக்கு கோபம் இருக்குது, கருத்துக்கள் இதெல்லாம் வைங்க, அது பிரச்சனை கிடையாது, ஆனால் வார்த்தைகள் முக்கியன்ற மாதிரி பார்வதியும் எச்சரிச்சாங்க. ஸோ அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காருன்றது தான் பாயிண்ட்டு அப்படின்றது தான். அடுத்து என்ன சொல்கிறார், அவர் எமோஷனல் ஆகிட்டார். என்னுடைய அடிப்படை உரிமைகளை அவங்க மதிக்கலை. ஸோ செருப்பால் அடி வாங்குறது கூட நான் ரெடி, நான் செருப்பால் கூட அடி வாங்கிக்கிறேங்க. என்னோட லிமிட்டை புஷ் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. என்னோட மாற்று கருத்துக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு என்னோட மாற்று கருத்துக்களை ஏற்க முடியாத ஒரு கோழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீசெண்டாக வந்து கத்துறதா இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்கே அதில், அசந்தாவிதம்மா, இந்த அக்ரெசிவாக மன்னிப்பு நான் வந்து நேற்று பண்ணது தப்புங்க, நான் அக்ரெசிவாக இதெல்லாம் ஓகே, பட் அவங்க மற்றவங்களோட எமோஷன்ஸை மதிக்கலை, மற்றவங்களோட கருத்து மதிக்கலை, இந்த மாதிரி இருக்கிற நபர் இங்கே வந்திருக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி பெரும் நீட இதுவாக இருக்குது. எப்படா மாட்டுவாங்க, எப்படா திவ்யா மாட்டுவாங்க வச்சு செய்யலான்ற மாதிரி இதுதான் கிடைச்சிருக்கு, இதில் வந்து முடிச்சு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. ஒரு அயோக்கியத்தனமான திவ்யா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுன்ற மாதிரி போட்டு விட்டார். பெரும் நீள கான்வர்சேஷன் தான் இது, டோட்டலி அன்வான்ட். அதில் வந்து திவ்யா பேசுறதை கேட்க மாட்டாங்க, ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்கன்றதா ரைட்டு. ஆனால் அதில் நீங்கள் போடுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அதோட இம்பேக்ட் பெருசாக பாதிக்கும். எனிவே இந்த நாமினேஷனில் திவ்யாவுக்கு ஒரு ஸ்கோரிங்காக தான் போக போகுது, மாற்றுக்கிறதுல. ரெண்டாவது நாமினேஷன் வந்து கேம் ஸ்டைலில் பிடிக்கல, யாரது சாண்ட்ராவோட கேம் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக முடிச்சு விட்டாப்பல. அடுத்து பார்வதி வராங்க. கமர்தீனுக்கும் எனக்கும் நிஜமான ஃபீலிங்ஸ் தான் இருந்தது, அது பழகியதுலாம் உண்மை தான் நான் நினைச்சேன். ஆனால் என்னுடைய ஃபீலிங்ஸில் கமர்தீன் விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டு என் மேலே பழி போடுறதா இருக்கட்டும், ஃபேமிலி இஷ்யூ எடுத்து பேசுறதா இருக்கட்டும், அந்த இஷ்யூ, அந்த இது பேக் டச் இஷ்யூவை திரும்ப திரும்ப பேசுறதா இருக்கட்டும், அதுவும் ஓட்டை பாதிக்கிறதுக்காக அவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. என்னால் இதை சுத்தமாக அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது, அதனால் கமர்தீனை நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி கமர்தீனை முடிச்சு விட்டாப்புல. அடுத்து அரோரா. ஸோ அரோரா வந்து பொசசிவ், கமர்தீனும் அரோராவும் பொசசிவ்னஸாக என்னை ஃபீல் பண்ண வச்சு என்னோட ஃபீலிங்ஸை சேர்ந்து விளையாடி இருக்காங்க. அதில் எனக்கு அரோரா மேலே ஒரு டவுட் இருக்குது. நான் எபிசோடில் வெளியே போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். அந்த டவுட்டுனால என்னை இப்படி ஒரு விஷயத்தை தோண வச்சதால நான் அரோராவை சொல்கிறேன்ற மாதிரி அரோராவை நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து அரோரா வராங்க. கமருதீன், நான் கமருதீன் கிட்ட ஒரு கருத்துக்களை எடுத்து வச்சுன்னா அதை வந்து நார்மல் கான்வர்சேஷனாக அட்ரஸ் பண்ணணும். வீக்கெண்டில் போயிட்டு ஒரு பர்சனலாக பேசாத விஷயம், அது பர்சனலாக பேசலை, ஜென்ரலாக பேசின விஷயத்த வீக்கெண்டில் வந்து அட்ரஸ் பண்ணுறது அது தப்பாக இருந்தாலும் ஒரு விஷயத்த கிளாரிட்டி கொடுக்கணும். எப்படி பார்வதியும் நான் விக்ரமை பற்றி பேசினேன், பார்வதி எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்களோ அந்த ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். கிரிட்டிசிசத்தை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அந்த கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணி நான் சேஞ்ச் ஆகிற முயற்சி தான் பண்ணுவேன். ஸோ இதில் குறிப்பாக கமருதீனோட ஒப்பீனியன்ஸ் தப்புன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், ஹெல்த்தியாக இருந்திருக்கணும். அதில் வந்து அதை கவுண்டராக அட்டாக் பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரு பழைய விஷயங்கள், பர்சனலாக பேசின விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப தப்பு. நான் பார்வை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நான் கவுண்டர் அட்டாக்கே பண்ணுவேன். இந்த எமோஷன்ஸில் வச்சு பார்வதி அழிக்கணும் அப்படின்றத நான் ஒரு பொழுதும் நினைக்கல. எனக்கு கர்மாவை பற்றி, ஐ பிலீவ் இன் கர்மா, ஐ டோன்ட் பிளே வித் எமோஷன்ஸ், ஐ பிலீவ் இன் கர்மா. அப்படி நான் பண்ணனா அந்த கர்மா என்னை வச்சு செய்யும். நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல கமருதீன், டைரக்டாக பேச தெரிஞ்சா வந்து பேசுங்க, என்னை விட்டு தள்ளி இருங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அங்கே முடிச்சு விட்டா அரோரா. அடுத்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த மாதிரி இப்போ இருல. ஸோ எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் ஏறிக்கிட்டே போகிறது, இப்போ ரொம்ப லோ ஆகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. அதனால வந்து 200 இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுன்றதுக்காக நான் சாண்ட்ராவை சொல்கிறேன்ற மாதிரி சாண்ட்ரா நாமினேஷன். அடுத்து கமருதீன் வராப்பில் அரோரா.
என்னை எமோஷனலா டவுனா இருந்த அரோரா பல இடத்துல வந்து எனக்கு கிளாரிட்டி கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நேத்து போய் பேசும்போது அதை வந்து நான் மன்னிப்பு உண்மையா உணர்ந்து கேட்டேன், அதை வந்து இவங்க இப்படி சொன்னதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அப்படின்ற ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நாமினேட் பண்ணிட்டார். ஓகே, அடுத்ததாக அரோராவும் நானும் வந்து இந்த இந்த விளையாடினது இது எல்லாமே வந்து எமோஷன்ஸ் தான், அது பார்வதியை பொசசிவ் பண்றதுக்காக தான் பண்ண மாதிரி இருந்துச்சு, நான் அதுக்கு தான் பண்ணேன். ஆனா இவர் தான் மாத்தி மாத்தி பேசியிருக்காரு. அரோரா கேட்கும்போது இவர் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் அதுக்கு தான் பண்ணேன் இதுக்கு தான் பண்ணேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை தாண்டி நம்ம 2 பேரும் வெறுப்பேத்துறதுக்கு தான் பண்ணோம். அதுல ஒரு கான்டெக்ட் நடந்தது. பார்வதி அரோராவை வெறுப்பேத்துறதுக்கு அந்த சாம்பார் ஸ்கோர்ல பண்ணாங்க, அரோராவை ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ அதுல பார்வதியும் பண்ணாங்க அரோராவும் பண்ணாங்க, மாத்தி மாத்தி பண்ணிக்கினாங்க. அது கிவ் அண்ட் டேக்ல போச்சு. அதை தாண்டி அது டாஸ்கை தாண்டி வாலண்டரியா போயிட்டு வந்து யார கமருதீனும் அரோராவும் க்ளோஸா இருந்து பார்வதி வெறுப்பேத்தன்னு பண்ணல. அது வந்து இவருக்கு புரியாம இவர் தான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார். அது பார்வதிக்கும் புரிஞ்சிச்சு அரோராவும் புரிஞ்சிச்சு. இதுல டபுள் சைடு ஒரு ஆட்டத்தை விளையாடி இருக்கிறது கமருதீன் தான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. ஆனா உண்மையே சொல்ற மக்களே, கமருதீனை நம்பவே முடியாது. அவர் ஓப்பனா சொல்றாரு, அது வந்து என்ன சொன்னதால பர்சனல் கிடையாது எதுவுமே, அதனால நத்திங் பர்சனல் போது நான் அதை சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாரு. இது டோட்டலி ராங். பர்சனல் கிடையாது நான் சொல்லுவேன்றதுக்காக சொல்றோம்னா ஒரு தனியாக உட்காந்து டிஸ்கஷன் எடுத்துன்னு வரீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வருதியே கிடையாது அப்படின்றதான் கமருதீன். அடுத்து பார்வதி மோர் தென் ஒரு ஃப்ரெண்ட் ஃபீலிங்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அது காதல் இந்த மாதிரிலாம் வராது. ஸோ இதுல ஒரு வார்த்தை சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பார்வதி அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை கரெக்டாக பயன்படுத்திருக்கணும். அது எனக்கு ஒரு ப்ராப்பர் டிராமாவை கொடுத்துருக்கு, அது ஒரு மோசமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேலை பார்த்து வேலை ஒழுங்கா செய்யாதும் இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸுக்கு பொறுத்து நான் பார்வதி நாமினேட் பண்றேன்ற மாதிரி பார்வதியை முடிச்சு விட்டான். அடுத்து சாண்ட்ரா வராங்க. கமருதீன் வந்து நாள் இந்த இஷ்யூ அந்த பேட் டச் இஷ்யூ நாளே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ அட்ரஸ் பண்ணாமல் இப்போ ப்ரொலாங்கா இழுத்துன்னு வந்தது ரொம்ப தப்பு. ஓட்டிங்காக இதை பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியுது. அதையும் லிவிங் ஏரியா வரையும் அட்ரஸ் பண்ணி அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த லிவிங் ஏரியாவில் பண்ணது ரொம்ப ஒஸ்ட்ன்ற மாதிரி சாண்ட்ரா போட்டாங்க. தரமான ரீசன். அடுத்து விக்ரம் அக்ரெஷன் மாம்சர்ல அந்த அக்ரெஷன் சாய்ஸாக இருக்கட்டும், அவர் அந்த ட்ராமாட்டிக் ஃபீல் பண்ணுற மாதிரி சில விஷயங்களா இருக்கட்டும், வியானா கூடயும் அந்த சாரி மேட்ரு அந்த மாதிரி பண்ணியிருக்கார், இங்கே திவ்யா கூடயும் பண்ணியிருக்காரு. ஐ ஃபெல்ட் வெரி ராங். நாமினேஷனில் அவர் பண்ண ரீசன்ஸுமே என்னால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து சுபிக்ஷா. வினோத் அப்படி அங்கே மாற்றி மாற்றி பேசுகிறாரு, கிளாரிஃபிகேஷன் கூட ஒழுங்காக வாங்கிக்கிறாருன்றதால வினோத். திவ்யா ஒரு மாற்று கருத்து வச்சா அக்செப்ட் பண்ண முடியல. கருத்துக்களை இன்புட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா அதில் 4-5 கருத்துக்களை அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம டிவியேட் ஆகிட்டு நம்மளே டயர்ட் ஆகிடுவோம், அவங்க கிட்ட பேச முடியலன்ற மாதிரி திவ்யாவை போட்டு முடிச்சிட்டா திவ்யாவோட ரீசனுமே வேலிட். அடுத்து சபரி போயிட்டு வினோத் போயிட்டு கேம்ல ஸ்லோவா இருக்கிறாரு அதனால சபரி. சுபிக்ஷா வந்து அந்த மீனவ சமுதாயம் ஒரு பிரச்சனை நடந்தது அதை வச்சுதான் நாமினேட் பண்ணாரு. அதுலயே எனக்கு வினோத் தப்பு தான், அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது அதுல இருந்து நான் மட்டும் தான் வந்திருக்கேங்க அப்படின்றது தான். அது வந்து இங்க இல்ல, அந்த துறையில இருந்து நிறைய பெரிய லெஜண்ட் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இங்க எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டுங்க, ஒரே மக்கள் தான். ஆனா அங்கிருந்து வந்தாதானே அங்க மக்கள் படுற பாடியும் பொறுப்பையும் அவங்க பேச முடியும். எல்லாரும் ஈக்குவல்னா நீங்க உங்கள்த பேசிட்டு போயிருவீங்க. ஆனா அந்த ஏரியால இருந்து வந்தாதானே அங்க இருக்கவங்க அங்க இது பண்றவங்களை பேச முடியும். அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லுது. ஆனா நீங்க ஜென்ரலா பாக்குறது ஓகே வினோத், அது தப்பு கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல அதை வந்து சொல்லாதன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுதான் எனக்கு இடிக்குது. அந்த சமுதாயத்துக்கு நான் நிறைய பாட்டு எழுதி கொடுத்துருங்க, இதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க, நான் சொன்னது வேற நீ சொன்னது வேற, இது மூலியமா நீ சிம்பத்தி கிரியேட் பண்றன்ற மாதிரி சொல்றாரு. அது சிம்பத்திலாம் அந்த பொண்ணு கிரியேட் பண்ணல. வளர்ந்த இடத்த பத்தியும் இருக்கிற இடத்துல இருக்கிற கான்சிக்வன்ஸும் அங்க இருக்கிற பிரச்சனையை தான் அந்த பொண்ணு பேசுது. அது பேசக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்ற உரிமை யாருக்கு, கானா வினோத்துக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. இந்த ரீசன்ல ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட். அடுத்து சபரி போறாரு. வினோத் வந்து 90% கோவப்பட்டு இருந்தார். இப்போ 10% கோவம் இருந்தாலும் அந்த சத்தமா பேசும்போது அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அதை குறைச்சிக்கணும். அடுத்து சுபிக்ஷாவோட கேம் ரொம்ப ஸ்லோ ஆயிருச்சு. ஸோ அதனால நீ இதை யோசிச்சு அப்படி போயிடுவேன்ற பயம் இருக்கு. சுபிக்ஷாவோட கேமை கொஞ்சம் இது பண்ணிக்கணும் அப்படின்றதால சுபிக்ஷா. அடுத்து திவ்யா வராங்க. சுபிக்ஷா ஒருத்தரோட உரிமையை அடிப்படை உரிமையை பேசுவது தான், ஆனால் என்கிட்ட பேசுவதே உங்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. ஸோ விக்ரம் கிட்ட பல மணி நேரம் உட்காந்து பேசுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, என் கூட உட்காந்து 30 மினிட்ஸோ 1 மணி நேரம் பேசுறது உங்களுக்கு முடியலையா? இல்லை குறிப்பாக அநாகரிகமான வார்த்தைகள் நான் எதுலையுமே பயன்படுத்துறது இல்லை, என்னோட கருத்து உரிமையில நான் கரெக்டாக வச்சிருக்கேன். இல்லை குறிப்பாக மீனவ சமுதாயம்ன்ற ஒரு விஷயத்த பேசும்போது அக்ரெஷன், அதில் வந்து நான் உங்கள் சைட்லேருந்து பார்த்தேன், அங்கே அக்ரெஷனாக வந்தது வினோத், அந்த பொண்ணு வரல. அந்த பொண்ணு கரெக்டான கிளாரிஃபிகேஷன் தான் கொடுத்ததே தாண்டி இதுல வந்து அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்து சொல்றதுக்கு திவ்யா அனாவசியமற்ற செயல். மற்றபடி ரூல்ஸை ஃபாலோ பண்ற சுபிக்ஷா, ரூல்ஸ் நான் இப்போ மற்றவங்க பேசாதீங்கன்னு சொல்ற சுபிக்ஷா இப்போ அவங்க நடுவில் இன்டரப்ட் பண்றதே தப்பா இருக்கு அப்படின்றத சுபிக்ஷாவோட பாயிண்ட் வச்சு சுபிக்ஷாவை முடிச்சிட்டா. அடுத்து விக்ரம், நான் கோழையா இருந்துக்கிறேன், ஃப்ராடா இருந்துக்கிட்டேன், இதெல்லாம் ஓகே. தனித்தனியா விக்ரம் வந்து என்கிட்ட பேசி முடிவுக்கு வந்திருந்தா கூட முடிவுக்கு வந்திருப்பேன்.
அதை விட்டுட்டு அவர் வெளியே வரல, சண்டை அந்த அளவுக்கு அவ்வளவு ஹார்ஷா போடுறது, இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்களோட ஒய்ஃபை பிரைஸ் பண்ணி நான் பேசியிருக்கேங்க. அவங்க ஒய்ஃபை பத்தி எது பத்தி நான் தப்பா பேசல. ஆனா விக்ரம் வந்து என்னை பத்தி பேசியிருக்காரு, பார்வதியோட அம்மாவை பத்தி பேசியிருக்காரு, எல்லாரை பத்தி பேசியிருக்காரு டாஸ்க்ல. அதை பத்தி நாங்க எதுவுமே சொல்லியே. இப்போ என் ஒய்ஃபை பத்தி பேசுறது தப்புன்னா அப்பயே வந்து வீக்கெண்ட்லேயே அட்ரஸ் பண்ணியிருக்கலாம்ல. அது என்ன இப்போ பார்த்து அட்ரஸ் பண்றது? ஸோ எனக்கு அதை சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ஸோ அது 5 வாரம் நாமினேட் ஆகாமல் வர்றதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சு அதை வந்து ஒருத்தர் எமோஷனலாக இருக்கும்போது அதை சிரிச்சு இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கு. அதில் மார்னிங் வேற நான் எந்த அளவுக்கு எமோஷனலாக ஸ்டேபிளாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதை கூப்பிட்டுருக்கணும். அதுலேயே வந்து நான் கேட்பேன்றதெல்லாம் பார்க்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ நான் வந்து எப்படி அவனால இருந்துக்குங்க, ஆனால் நான் யாருன்றது எனக்கு தெரியும், என்னை பார்க்குற மக்களுக்கு தெரியும், வீட்டுக்கு தெரியுன்ற மாதிரி அந்த இடத்துல. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு திவ்யா முடிச்சிட்டாங்க. இதுல விக்ரம் 2 ஓட்டு, திவ்யா 2 ஓட்டு, பார்வதி 1 ஓட்டு, அரோரா 2 ஓட்டு, கமர்தீன் 3, வினோத் 3, சாண்ட்ரா 3, சபரி 1, சுபிக்ஷா 3. கமர்தீனும் சுபிக்ஷா தான் 3 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பேருமே நாமினேஷன் வந்து விட்டார்கள் மக்களே. ஸோ அடுத்து டிக்கெட் ஃபினாலேயோட ஒரு சில விஷயங்கள் நேற்று லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்து உங்களுக்கு அதை ஒரு டீட்டெயிலாக வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பை கைஸ்.